மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். ஃபாமி தகவல். புறநகர்களுக்கும் உட்புற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது சாரா ரஹ்மா திட்டம். இடையே பதற்றத்தை தூண்டக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டாம். அனைவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. 1998 தொடர்பு பல்லூடக சட்ட திருத்தம் சட்டம் 588 சிறார் பாலியல் துன்புறுத்தல், மோசடி, சூது முதலிய இணையம் வாயிலான குற்றச்செயல்கள் மீது கவனம் செலுத்தும். பெருகி வரும் இணைய குற்றச்செயல்களை கையாளும் நோக்கில் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். இம்மாதம் 11ஆம் தேதி முதல் செயலாக்கம் கண்ட 1998 தொடர்பு பல்லூடக சட்ட திருத்தம் இணையத்தை உட்படுத்திய சில குற்றச் செயல்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வகை செய்கிறது. அந்த சட்ட திருத்தம் கடந்த ஆண்டு டிசம்பர் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு முன் அருவருக்கத்தக்கவை என வகைப்படுத்தப்பட்ட குற்றங்கள் இப்போது மிகவும் அருவருக்கத்தக்கவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முன்பு இருந்தது போல எந்த குற்றங்களும் பரவலான முறையில் பார்க்கப்படவில்லை. இன்றைய இலக்கவியல் யுகத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குற்றமும் ஆழமாக நுண்ணோக்கப்படுவதை ஃபாமி சுட்டினார். தலைநகர் லிம்பா பந்தாயில் இளைஞர்கள் உடனான சந்திப்பின் போது அதன் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தை இழிவுபடுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் போலி உள்ளடக்கங்களை பதிவேற்றிய 8 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பை சட்டத்துறை அலுவலகத்திடம் ஒப்படைத்திருப்பதாக ஃபாமி கூறினார். அது குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கும் நிலையில் அந்த எண்மரின் வாக்குமூலத்தை எம்சிஎம்சி பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சரக்குகளையும் பொருள்களையும் வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்க வகை செய்யும் ராமா பி ஹேலிங்கின் செயலாக்கம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அந்த சேவையை வழங்கும் ஓட்டுநர்கள் நற்பலன் அடைவதை உறுதி செய்யும் பொருட்டு அதன் செயலாக்கத்தை மேம்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஃபாமி தெரிவித்தார். ஓட்டுநர்கள் மலிவான விலையில் இணைய சேவையை பெறும் வண்ணம் கடந்த ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி ராமா பி ஹெய்லிங் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது. எனினும் பி ஹெய்லிங் சேவையை வழங்கும் போது பொருள்களை கொண்டு சேர்க்கும் ஓட்டுநர்கள் சரியான தகவல் கிடைக்கப்பெறாமல் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். இணைய சேவையில் ஏற்படும் பலவீனத்தாலும் தரவுகளை முறையாக பதிவு செய்யப்படாத காரணத்தாலும் அத்தகைய பிரச்சினை ஏற்படுவதை அமைச்சு கண்டறிந்துள்ளது. குறிப்பாக அதனால் ஊதியம் பெறுவதில் ஓட்டுநர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது. அது குறித்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடனும் சேவை வழங்குநர்களுடனும் பேச்சு நடத்தப்படும் என ஃபாமி கூறினார். அது நிறுவனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அல்லாது ஓட்டுநர்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என அமைச்சர் உறுதியளித்தார். சாரா ரஹ்மா அடிப்படை கொடை செயலாக்க மனைகள் மேலும் அதிகரிக்கப்படும். சாரா உதவிகள் பெறுவோர் மேலும் எளிதாக அன்றாட தேவைக்கான பொருள்களை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக அமையும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசன் முகமது அலி தெரிவித்தார். நிதி அமைச்சின் ஒத்துழைப்புடன் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சு சாரா திட்டத்தை மேற்கொண்டு வருகிறது. இம்மாதம் 13ஆம் தேதி வரை நாடளாவிய நிலையில் 1700 பேரங்காடிகளும் மளிகை கடைகளும் அதனை செயல்படுத்தி வருகின்றன. அவற்றுள் 340 மனைகள் சபாவிலும் 320 சரவாக்கிலும் இயங்குகின்றன. சபா சரவாக்கின் உட்புற பகுதி வாழ் மக்களும் சாரா திட்டத்தின் பலனை பெறுவது உறுதி செய்யப்படும். அதற்கு ஏதுவான பேரங்காடிகள் வணிக மனைகள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தொடர்புடைய வர்த்தக மனைகள் மளிகை கடைகள் அதற்கு பதிய வேண்டும். மைக்கார்டை பயன்படுத்தி சாரா உதவியை பெறும் நடவடிக்கை இவ்வாண்டு தொடங்கி சபா சரவாக்குக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது.
ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் விவகாரம். அந்த ரொட்டியின் அனைத்து மாதிரிகளிலும் பன்றி இறைச்சி கலந்ததற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. வேதியியல் துறை அதன் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளதை உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசான் முகமது அலி உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த உணவுப் பொருள்களை தயாரித்த நிறுவனமும் நிறுவன இயக்குனரும் வர்த்தக ஆணை தொடர்பில் இரு பிரிவுகளின் கீழ் குற்றஞ்சாட்டப்படுவர். ஒப்புதல் அளிக்கப்படாத ஹலால் முத்திரை அதில் பயன்படுத்தப்பட்டதாக அறியப்படுகிறது. ஹலால் முத்திரை வழக்கமாக மலேசிய இஸ்லாமிய வளர்ச்சித்துறை ஜாக்கிம் வெளியிடுவதை அமைச்சர் சுட்டினார். சண்டாக்கானில் மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்து அர்மிசான் முகமது அலி செய்தியாளர்களிடம் பேசினார். அமைதி, வளப்பம், சமூக நீதி ஆகிய மூன்றும் ஒரு நகரத்தின் நாகரிகத்திற்கான அளவுகோல்கள். வெறுமனே வானுயர்ந்த கட்டடங்களும் ஆடம்பரமான கட்டமைப்புகளும் நாகரிகத்தின் அளவுகோல்கள் ஆகா என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்தார். இந்த வட்டாரத்தில் வானுயர்ந்த கட்டடங்கள் கொண்ட நாடாக மலேசியா திகழ்வதில் பெருமை இல்லை. வறுமையில் வாடும் மக்கள் இன்னமும் இருக்கின்றனர். தூய்மை, சமூக வளப்பம் போன்ற கூறுகளுக்கு பாராமுகம் காட்டப்படின் உலகின் தலைச்சிறந்த நகரமாக திகழ்வதிலும் பொருள் இல்லை என டாக்டர் ஜலிஹா நினைவுறுத்தினார். நாகரிகத்தின் பொருளை எடுத்துணர்த்த மக்களுக்கு நன்மை பயக்கும் கொள்கைகள், முன்னெடுப்புகள் இன்றியமையாதவை என அவர் கருத்துரைத்தார். சமூக வளப்பத்தை தொடர்ந்து மேம்படுத்த பல முக்கிய முன்னெடுப்புகளை கூட்டரசு பிரதேசம் மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நன்னெறியும் தேவை. புற மேம்பாடோடு மாந்தநேயமும் மலேசியர்களுக்கு அவசியம் என அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டில் இனங்களுக்கு இடையே பதட்டத்தை தூண்டக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். அத்தகைய சூழலை தடுக்க பிறரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேச்சிலும் செயலிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் முகமது நயீம் முக்தா நாட்டு மக்களை அறிவுறுத்தினார். பல்லினங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் இம்மலை நாட்டின் அடித்தளமும் பலமும் ஒற்றுமை. அதை சீர்குலைக்கும் வகையில் நம் செயல் இருக்கக்கூடாது. பிறரின் மனதை, குறிப்பாக மற்ற இனத்தாரின் உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய அல்லது சினமூட்டக்கூடிய வகையிலான சொற்களை உதிர்ப்பதையோ செயல்களை செய்வதையோ தவிர்க்குமாறு டாக்டர் முகமது நயீம் முக்தா வலியுறுத்தினார். செப்பாங் கொத்த வரிசானில் சோழ வணிகர் ஒருவர் மற்ற இனத்தின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத வகையிலான பதாகையை எழுதியிருந்தது சமூக ஊடகங்களில் பரவலானது குறித்து அமைச்சர் கருத்துரைத்தார். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கருப்பொருளையும் ஹார்மோனி மடானி முன்னெடுப்பையும் அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. பல்லின, பல் சமயத்தார் இடையேயான நல்லிணக்கத்தை வலுப்படுத்த அவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டாகாங் தெரிவித்தார். எதிர்மறையான கண்ணோட்டம் இன நல்லிணக்கத்தை குலைக்கும் தவிர ஐயப்பாட்டையும் அழுத்தத்தையும் அஃது அதிகரிக்கும். ஆதலால் வேற்று சமயங்கள், வேறினத்தார் பண்பாடு குறித்த புரிதல் மக்களுக்கு தேவை என டத்தோ ஏரன் அறிவுறுத்தினார். பொது நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தும் சட்ட வரைவை இயற்றும் பணி இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் அது நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தேசிய தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கா தெரிவித்தார். பொதுச்சேவை துறையின் செயல்திறனை உட்படுத்தப்படும் அரசின் முனைப்புகளில் ஒன்றாக அந்த சட்ட வரைவை இயற்றும் நடவடிக்கை அமைகிறது. அரசு துறைகளில் ஏற்படும் தாமத போக்கை களைவது, செயல்முறைகளை துரிதப்படுத்துவது, பொதுச்சேவையின் செயல்திறனை அதிகரிப்பது முதலிய 3 முதன்மை பெரிய மாற்றங்களை உட்படுத்தி அந்த சட்டம் வரையப்படுவதாக தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கா கூறினார். இந்நிலையில் 2033ஆம் ஆண்டுக்குள் ஊழல் அற்ற நாடுகளின் வரிசையில் மலேசியா 25ஆம் நிலையை எட்டிப்பிடிக்க உறுதி பூண்டுள்ளதாக சிபிஐ ஊழல் கண்ணோட்ட குறியீட்டின் சிறப்பு பணிக்குழுவின் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். 2025-2026 ஏ பிரிவு மாநில பள்ளிகளில் இன்று கல்வியாண்டு அதிகாரப்படியாக தொடங்கியது. கெடாவில் தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளில் 3,49,966 மாணாக்கர் இன்று கல்வியாண்டை தொடங்கினர். அவர்களுள் 74,003 பேர் புதிய மாணாக்கர் ஆவர்.
2025-2026 கல்வியாண்டை தொடங்கியவர்களில் 2,574 பேர் தொடக்கப்பள்ளி மாணாக்கர் ஆவர். 1,49,392 பேர் இடைநிலை பள்ளிக்கு சென்றனர். அவர்கள் அனைவரும் 548 தொடக்க பள்ளிகள், 204 இடைநிலை பள்ளிகள் என மொத்தம் 752 பள்ளிகளில் கல்வியை தொடர்கின்றனர். பள்ளிகளில் முதல் வாரத்தில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை அல்லாமல் அறிமுக நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் என கிடா மாநில கல்வி தலைமை இயக்குனர் இஸ்மாயில் ஒஸ்மான் தெரிவித்தார். பக்கா அரங் இடைநிலை பள்ளியில் பள்ளி முதல் நாள் சூழலை அவர் இன்று கண்டறிந்தார். நாட்டின் வடகோடி தமிழ் பள்ளி என்னும் புகழை பெற்றிருப்பது கிடா சாங்லுன் தமிழ் பள்ளி. 2025-2026 கல்வியாண்டு இன்று அங்கு அதிகாரப்படியாக தொடங்கியது. இவ்வாண்டு அங்கு முதலாம் ஆண்டு பாலர் பள்ளி மாணாக்கர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. கிடா குபாங் பாசு மாவட்டத்தில் முதல் தமிழ் பள்ளியாக சாங்லோன் தமிழ் பள்ளி 1939 ஆண்டில் தொடங்கப்பட்டது. 1947 தோட்டத்து பள்ளியாக இருந்த அது பல்வேறு இடர்களை கடந்து இன்று சொந்த கட்டடத்தில் இயங்குகிறது. இவ்வாண்டு முதலாம் ஆண்டில் 4 மாணாக்கரும் பாலர் பள்ளியில் 13 மாணாக்கரும் அடியெடுத்து வைத்துள்ளனர். சாங்லோன் தமிழ் பள்ளியில் முதல் நாள் நடவடிக்கை மிகவும் சிறப்பாக நடந்தேறியது மற்றும் முதல் வாரத்திற்கான நடவடிக்கைகளும் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு மனமகிழ் நடவடிக்கைகள் சிறப்பாக திட்டமிடப்பட்டுள்ளன. இவ்வேளையில் ஏற்பாடு செய்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை தொடர்ந்து நமது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவர்களுடைய முயற்சியில் நமது பள்ளியில் எதிர்வரும் ஆண்டுகளில் மேலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன. சென்ற ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு பாலர் பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதால் இதன் காரணம் சென்ற ஆண்டுகளில் இங்கு சுற்று வட்டாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் பிரச்சாரம் செய்ததே காரணம் எனலாம். இதனை தவிர்த்து சாங்லோன் தமிழ் பள்ளியில் பல வசதிகளையும் கற்றல் கற்பித்தல் 21ஆம் நூற்றாண்டை நோக்கியும் அதன் தவிர்த்து இலக்கவியல் முறையிலும் மாணவர்களுக்கு பல வகையான கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை சிறப்பாக நடத்தி கொடுக்கப்படுகிறது. சாங்லோன் தமிழ் பள்ளியில் இவ்வாண்டு 67 மாணாக்கர்கள் தங்கள் கல்வியை தொடர்கின்றனர். 12 ஆசிரியர்கள், 3 பணியாளர்களுடன் அந்த பள்ளி இயங்குகிறது. திருங்கானுவில் 2025-2026 கல்வியாண்டு அதிகாரப்படியாக தொடங்கியது. மாநிலத்தின் 506 தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 2,57,000 மாணவர்கள் தங்கள் முதல் நாள் கல்வியை இன்று தொடங்கினர். இவ்வாண்டு 1ஆம் ஆண்டு வகுப்பில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை 5.1 விழுக்காடு, அதாவது 23,254 அதிகரித்துள்ளதாக மாநில கல்வித்துறை இயக்குனர் ஜலானி சுலோங் தெரிவித்தார். பள்ளிகளில் முதல் ஒரு வாரம் கற்றல் கற்பித்தல் நடைபெறாது. மாறாக புதிய பள்ளிச் சூழலில் நுழையும் முதலாம் ஆண்டு மற்றும் 1ஆம் படிவ மாணவர்கள் பள்ளியை பற்றி நன்கு அறிய ஏதுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜலானி சுலோங் கூறினார். இந்நிலையில் 2025-2026 கல்வி தவணைக்கான பள்ளி தொடக்க உதவி நிதியாக திருங்கானுவுக்கு 3,62 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது 2,41,494 மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. 6ஆம் படிவ மாணவர்களுக்கு அது விரைவில் வழங்கப்படும் என ஜலானி சுலோங் குறிப்பிட்டார். இதனிடையே கிளந்தானில் 2025-2026 பள்ளி தவணை இன்று தொடங்கிய நிலையில் 595 பள்ளிகளைச் சேர்ந்த 2,59,048 மாணவர்கள் புதிய கல்வி தவணையில் அடியெடுத்து வைத்துள்ளனர். நாட்டில் பருவநிலை காரணமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் மாணவர்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்படுகின்றனர். வெயில் காலத்தில் அதிகளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆக மாணவர்கள் பள்ளிக்கு வரும்போது புட்டி நிறைய குடிநீர் கொண்டு வர வேண்டும். முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் அதனை அணிவது சாலச் சிறந்தது. பிள்ளைகள் நலன் கருதி பெற்றோர்கள் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என கிளந்தான் மாநில கல்வித்துறையின் மாவட்ட கல்வி அலுவலக நிர்வாக திட்டமிடல் பிரிவின் துணை இயக்குனர் மட்லாசே முகமது அறிவுறுத்தினார்.
கணித கற்பித்தல் முறையில் மலேசிய சாதனை படைத்தார் ஆசிரியர் செல்வராஜ் செல்வம். மெய்நிகர் முறையில் 18 மணி நேர இடைவிடாது கணித கருத்தரங்கை நடத்தி வெற்றி மகுடம் சூடியுள்ளார் அவர். பேரா டத்தோ ஹாஜி முகமது தாயிப் செமோ இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் செல்வராஜ் செல்வம் மலேசிய சாதனை புத்தகத்தில் கால் பதித்தார். இந்த சாதனை 18 மணி நேரம் தொடர்ச்சியாக நடந்த மெய்நிகர் கணித கருத்தரங்கம் லாங்கஸ்ட் நான் ஸ்டாப் விர்ச்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் செமினார் என பதிவு செய்யப்பட்டது. ஃபார்ம் 1 அதாவது படிவம் 1 முதல் படிவம் 5 வரை உள்ள அனைத்து கணக்குகளையும் ஒரே 18 மணி நேரத்தில் உள்ளடக்கி நான் மிக சுலபமான எளிய முறையில் எப்படி கையாளுவது என்பதை நான் அந்த நேரலை அதாவது யூடியூப் சேனல் மூலியமாக நம்ம அதை தெரிவித்தோம். ஆசிரியர்கள் மாணவர்களிடம் எவ்வாறு தன்னுடைய மாணவர்களை கல்வி போதனையின் பொழுது அவர்களை ஈர்க்க வேண்டும், பாடத்தின் போது அவர்களை விளையாட்டு திறன் அதாவது கேம் பேஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றது நான் அதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டோம். நம்ம போல ஒரு இந்தியர்கள் அதாவது இவ்வாறான இளைஞர்களை மேலும் மெருகூட்டும் வகையில் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு ஆசையாகவும் உள்ளது. SPM தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அந்த மெய்நிகர் கருத்தரங்கம் முக்கிய மீளாய்வு பயிற்சியாக அமைந்தது. SPM கணிதத்தை சிறப்பாக புரிந்து கொண்டு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற மாணவர்களுக்கு அது நடத்தப்பட்டது. தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் வினாக்களில் கவனம் செலுத்தி எளிதாக புரிந்து கொள்ள மாணவர்களுக்கு இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். இலவச சிகை அலங்கார திட்டம் ஸ்லாங்கூரில் நாளை பள்ளித்தவணை தொடங்கவிருப்பதை முன்னிட்டு 99 மாணவர்கள் அந்த இலவச திட்டத்தில் பங்கேற்றனர். ஸ்லாங்கூர் 99 கபாஜிகான் இன்சான் சமூக நல மையம் அதனை ஏற்பாடு செய்தது. மாநில தமன் கிளாங் ஜயா உபைடியா சுராவும் அந்த நல்லிணக்க திட்டத்தில் கைகோர்த்தது. அந்த இலவச சிகை அலங்கார திட்டம் B40 குடும்பங்களின் சுமையை குறைக்கும் ஒரு முயற்சி என தமன் கிளாங் ஜயா உபைடியா சுராவ் தலைவர் சைஃபுடின் அஹ்மத் தெரிவித்தார். அந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பெற்றோர்களும் தங்களது நன்றியை நவின்றனர். 4,83,880 தைப்பூசத்தின் போது KTM கம்யூட்டர் சேவையை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை அது. வத்துகேவ்ஸ் ரயில் நிலையத்தை நோக்கிய தடத்தில் இவ்வாண்டு அதிகமான பயணிகள் கம்யூட்டரின் இடைவிடாத சேவையை பயன்படுத்தியிருப்பதை KTMB சுட்டியது. கடந்த ஆண்டு தைப்பூசத்தின் போது 4,79,877 பேர் பத்துகேவ்ஸ் ரயில் நிலையத்திற்கு பயணித்தனர். அதனை விட இவ்வாண்டு அதிகரித்திருக்கும் எண்ணிக்கை சுற்றுப்பயணிகள் உட்பட பொதுமக்களின் முதன்மை தேர்வாக ரயில் போக்குவரத்து விளங்குவதை புலப்படுத்துகிறது. அதோடு 2 நாட்களுக்கு வழங்கப்பட்ட இலவச கம்யூட்டர் சேவையும் பயணிகள் எண்ணிக்கை 7 விழுக்காடாக அதிகரிக்க வகை செய்துள்ளது. அதுபோன்ற திருநாட்களின் போது வழங்கப்படும் இலவச போக்குவரத்து சேவை மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கும் அதேவேளை சாலை நெரிசலை குறைக்கவும் நிதிச்சுமையை குறைக்கவும் வழிகோலியிருப்பதாக KTMB கூறியது. ஜோஹோ உலுத்திராமில் மின் கழிவுகளை சட்டவிரோதமாக மறுசுழற்சி செய்த கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்தனர். ஜோஹோ பாரு மாநகர் மன்றத்துடன் இணைந்து நடத்திய சோதனையின் வாயிலாக 7,15,20,000 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு உலோகங்களையும் இயந்திரங்களையும் அவர்கள் கைப்பற்றினர். உலுத்திராமில் நடத்தப்பட்ட ஒப்தாரிங் லண்டாய் சோதனையில் 3 வளாகங்கள் முற்றுகையிடப்பட்டன. சோதனையின் போது அந்த வளாகத்தில் வேலை பார்த்து வந்த 2 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ M குமார் உறுதிப்படுத்தினார். முறையான அனுமதியின்றி அந்த மின்சார கழிவுகள் யாவும் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் துறையும் சோதனையின் போது போலீசாருக்கு ஒத்துழைப்பு நல்கியது. சோதனையின் போது 1369 சாக்கு மூட்டைகளில் 2000 டன் எடையிலான இரும்பு, ஈயம், செம்பு, தானியங்கி மின்சார பொருட்கள், மின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் மின்னணுக்கள் முதலிய பல்வேறு உலோகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
இந்திய தலைநகர் புதுடெல்லியின் முதன்மை ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கடும் நெரிசலில் சிக்கி 18 பேர் மாண்டனர். மேலும் 15 பேர் காயத்துக்கு இலக்கானார்கள். பிரயாக்ராஜ் நகர் செல்லும் ரயிலுக்கு 2 மேடைகளில் பயணிகள் காத்திருந்த போது அது நேர்ந்தது. மகா கும்பமேளா விழா பிரயாக்ராஜ் நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதற்கு இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் சென்று வருகின்றனர். பிரயாக்ராஜ் செல்வதற்கான முதன்மை ரயில்கள் புதுடெல்லி ரயில் நிலையத்தின் 14ஆம் 15ஆம் நடைமேடைகளில் இருந்து புறப்படுகின்றன. நேற்றிரவு 2 ரயில்கள் புறப்பட ஆயத்தமாக இருந்த வேளை அங்கு கடும் நெரிசல் ஏற்பட்டது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதுவரை கிடைத்த தகவல்களில் உயிரிழந்தோரில் பெண்கள் 11 பேர், சிறார் 4 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அதிபர் திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். பிரயாக்ராஜில் கடந்த மாதம் ஏற்பட்ட நெரிசலில் 12க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். ஆனாலும் அங்கு செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை குறையவில்லை. இதுவரை 50 கோடி பேர் அந்த விழாவில் பங்கேற்றுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட 4 பாலஸ்தீனர்கள் சிகிச்சைக்காக மேற்கு கரையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக விடுவிக்கப்பட்ட சில பாலஸ்தீனிய பிணையாளிகளுக்கும் அவசரமாக மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக அனைத்துலக செம்பிறை சங்கம் கலக்கம் தெரிவித்தது. 3 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுதலை செய்ததற்கு மாற்றாக யூதப்படை நேற்று 369 பாலஸ்தீனர்களை பிணையில் இருந்து விடுவித்தது. அந்த 3 இஸ்ரேலியர்களும் அனைத்துலக செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஹமாஸ் கூறியது. காசாவில் கடந்த மாதம் 19ஆம் தேதி சண்டை நிறுத்தம் செயலாக்கம் கண்டது முதல் 6வது இஸ்ரேலிய பிணை கைதியை ஹமாஸ் விடுதலை செய்வதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டது. இதனிடையே பாலஸ்தீன மக்களை அவர்களின் பிறந்த மண்ணை விட்டு வெளியேற்றும் எந்தவொரு முயற்சியும் ஈடேறாது என அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் திட்டவட்டமாக கூறினார். பாலஸ்தீனர்களை வெளியேற்றி அவர்களை வேறு இடத்தில் குடியமர்த்த வற்புறுத்துவது போர்க்குற்றங்களில் இருந்து கவனத்தை திசை திருப்பவும் காசாவில் நடந்த அழிவை மறைக்கும் செயலாக கருதப்படுகிறது. காசாவையும் மேற்கு கரையையும் கைப்பற்றும் தந்திர திட்டமாக அது அமைவதாக மஹ்மூத் அப்பாஸ் சினத்தை வெளிப்படுத்தினார். 1948ஆம் ஆண்டு காசாவை கைப்பற்றியது முதல் 15 லட்சம் அகதிகள் தஞ்சம் நாடி வேறு இடங்களில் குடிபெயர்ந்தனர். ஐநாவின் 194ஆம் சாசனத்திற்கு இணங்க அவர்கள் சொந்த மண்ணிற்கு திரும்ப வலியுறுத்தப்பட்டது. இந்நிலையில் காசாவை கைப்பற்றவும் பாலஸ்தீனியர்களை அண்டை நாட்டில் குடியமர்த்தி அப்பகுதியை மத்திய கிழக்கின் ரிவியராவாக உருமாற்றும் பரிந்துரையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக முன்மொழிந்தார். அரபு நாடுகள் மற்றும் அனைத்துலக சமூகத்தினர் அந்த கருத்துக்கு பெரும் கண்டனம் தெரிவித்தனர். ஜப்பான் ஃபுகுஷிமா அணு உலையில் உள்ள 100கணக்கான நீர்த்தொட்டிகள் திறந்துவிடப்பட்டன. 2011 நிலநடுக்கத்திற்கு பிந்தைய துப்புரவு பணிக்காக டோக்கியோ மின் நிறுவனம் டெப்கோ அவற்றை திறந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுற்றுச்சூழலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது என ஜப்பானும் அனைத்துலக அணுவாற்றல் நிறுவனமும் உறுதியளித்தன. அந்த அணு உலையில் நீர் தொட்டிகளை திறந்து விடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா ஜப்பானிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்வதை நிறுத்தியுள்ளது. அந்த அணு உலை இயங்காததை அடுத்து 13 லட்சம் டன் நீரை டெப்கோ தடுத்து வைத்திருந்தது. நிலத்தடி நீர், கடலடி நீர், மழை நீர் ஆகியவை அந்த அணு உலைக்கு குளிரூட்ட தேக்கி வைக்கப்பட்டது. மேற்கு மாலியில் நேர்ந்த துயரம். சட்டவிரோதமாக இயங்கிய தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 48 பேர் உயிரிழந்தனர். மாண்டோரில் தாயுடன் இருந்த சேயும் அடங்கும் என போலீசார் தெரிவித்தனர். இதற்கு முன்னர் சீன நிறுவனத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்த அந்த தங்கச் சுரங்கம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. பின்னர் அது சட்டவிரோதமாக இயங்கி வந்தது. சுரங்கம் சரிந்து விழும்போது அதில் வேலை செய்து கொண்டிருந்த 48 பேர் நீரில் விழுந்தனர். அவர்களில் தன் குழந்தையை உடலுடன் இணைத்து முதுகில் கட்டி வேலை பார்த்து கொண்டிருந்த தாயும் அடங்குவார். ஆப்பிரிக்காவின் முதன்மை தங்க உற்பத்தி நாடாக விளங்கும் மாலி உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். அங்கு சட்டவிரோதமாக
காரணமாக சிறிய அளவில் இடம்பெறும் தங்கச் சுரங்க நடவடிக்கைகள் முறியடிக்க அதிகார தரப்பினர் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அந்நாட்டில் தங்கச் சுரங்கம் அடிக்கடி இடிந்து விழுவதும் அதனால் மக்கள் உயிரிழப்பதும் வழமையாகிவிட்டது. ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு பகுதியை தாக்கிய வெப்பமண்டல சூறாவளி புயலுடன் கூடிய கனமழையை கொண்டு வந்துள்ளது. ஜேலியா சூறாவளி சீற்றத்தால் வெள்ளம் ஏற்படுவதற்கான ஆபத்தும் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜேலியா சூறாவளியால் மணிக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசுகிறது. 500 மில்லி லிட்டருக்கும் கூடுதலான மழை பொழிவு பதிவாகியுள்ளது. 4ஆம் நிலை வெப்பமண்டல சூறாவளியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜேலியா கணிக்கப்பட்டதை காட்டிலும் மிக வேகமாக ஆஸ்திரேலியாவின் பில்பாரா வடக்கு கரையை கடந்துள்ளது. அப்பகுதியின் ஒரு சில இடங்களில் மிக அதிகளவிலான மழை பொழிவு பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. அங்கு மரங்கள் வேரோடு பெயர்ந்த நிலையில் சிறிய நகரங்களை வெள்ளம் சூழத் தொடங்கியுள்ளது. அதனால் தொடர்புடைய இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. சூறாவளி சீற்றத்தால் ஏற்படும் தொடர் கனமழையால் குறிப்பிட்ட பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக வானிலை ஆய்வுத்துறை எச்சரித்துள்ளது. சுக்மாவில் சிலம்பம் மற்றும் கபடி போட்டிகள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதற்காக 1 லட்சம் கையெழுத்து திரட்டும் வேட்டை விரைவில் தொடங்கவுள்ளார் மேலவை உறுப்பினர் டத்தோ சி சிவராஜ். இந்தியர் பாரம்பரிய விளையாட்டுகளான அவற்றில் பல்லினத்தவரும் ஈடுபடுவதை அவர் சுட்டினார். சரவாக்கில் கடந்த முறை அரங்கேற்றம் கண்ட மலேசிய விளையாட்டில் அவ்விரு போட்டிகளும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தன. அதேபோல் இனி வரும் சுக்மாவில் சிலம்பமும் கபடியும் நிரந்தர சிம்மாசனத்தை கொண்டிருக்க அனைவரும் தோள் கொடுக்க வேண்டும். அதன் தொடர்பில் தாம் விரைவில் முடுக்கிவிடவிருக்கும் கையெழுத்து திரட்டும் வேட்டை வெற்றியை எட்ட தம்முடன் சமூகத்தினர் உட்பட அனைவரும் கைகோர்ப்பார்கள் என டத்தோ சிவராஜ் பெரிதும் எதிர்பார்க்கிறார். சிலம்பம் கபடி இயக்கத்துக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட மாணவர்கள் 20,000 பேர் இருந்தாலும் அவங்க பெற்றோர்கள்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் நம்ம சைன் வாங்கி மெமரண்டம் சைன் வாங்கி அமைச்சர்கிட்ட போய் கொடுப்போம். நம்ம முன்னதாக அவர் 2025 கோலலங்காட் மாவட்ட சிலம்ப போட்டியை தொடக்கி வைத்தார். அதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களுக்குள் மறைந்திருக்கும் சிலம்ப கலையை வெளிப்படுத்தினர். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பட்டியலில் அசத்தினார் ஆர்சனல் மத்திய திடல் வீரர் மிக்கல் மெரினோ. அந்த ஸ்பெயினியர் தயவால் ஆர்சனல் லெஸ்டரை 2-0 என வீழ்த்தியது. மெரினோ ஒருவரே அவ்விரு கோல்களையும் 81வது மற்றும் 87ஆம் நிமிடங்களில் புகுத்தினார். அவர் பெற்று தந்த வெற்றியால் லீக் பட்டியலில் லிவர்பூலுடனான புள்ளிகள் இடைவெளியை தி கன்னர்ஸ் 4ஆக குறைத்துக் கொண்டிருக்கிறது. கூடுதல் ஓர் ஆட்டத்தை கைவசம் வைத்திருக்கும் தி ரெட்ஸ் பட்டியலில் 57 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் ஆர்சனல் 53 புள்ளிகளுடன் 2ஆம் நிலையிலும் உள்ளன. இவ்வேளையில் மான்செஸ்டர் சிட்டி 4-0 என நியூகாசலை பந்தாடியது. சிட்டிக்கான 4 கோல்களில் 3ஐ அவ்வணியில் கடந்த ஜனவரியில் புதியதாக இணைந்த ஓமார் மாமூஷ் புகுத்தினார். அந்த எகிப்தியர் 3 கோல்களையும் 13 நிமிடங்கள் இடைவெளியில் சிட்டிக்கு பெற்று தந்தார். அவனிக்கான எஞ்சிய ஒரு கோலை 84வது நிமிடத்தில் அடித்தார் ஜேம்ஸ் மெக்கட்டி. அவர்கள் இருவரும் பெற்று தந்த அவ்வெற்றியால் சிட்டி லீக் பட்டியலில் 44 புள்ளிகளுடன் 4ஆம் நிலைக்கு முன்னேறியிருக்கிறது. ஞானக்குரல் உள்ளுணர்தல். செறிந்தறிந்து நாடி செவ்விதாயுள்ளே அறிந்தரனை யாய்ந்து கொளல். உள்ள உறுதியோடும் அடக்கத்தோடும் செவ்விய முறையில் அரணை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவுறுத்துகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு